ஹலோ ஹாய், எப்படி இருக்கீங்க? நாங்கள் பைக் தமிழ் சேனல் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க, இதுமாரி பிஎஸ் வண்டியில் வந்து பெட்ரோல் திருட முடியுமாட்டு. கண்டிப்பாக BS6 வண்டியில் பெட்ரோல் திருட முடியாது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த இன்ஜெக்ஷனில் வர டியூப்பை இழுத்து அந்த இன்ஜெக்டருக்கு அந்த ஓசையை கட் பண்ணிடுறாங்க. அதனால் பெரிய பிரச்சனை வரும். இப்போ ஒரு வண்டியில் வந்து இதுமாரி பெட்ரோல் திருடியிருக்காங்க. அந்த ஃபியூல் பம்பில் வர லாக்கை வந்து உடச்சிருக்காங்க. அது எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு அந்த வீடியோவில் காமிக்க போகிறோம். இந்த வீடியோ கரெக்டாக தெளிவாக பாருங்கள். BS6 வண்டி வச்சுருக்கவங்களா இன்ஜெக்டரோடு சேர்த்து மாற்ற வேண்டாம். இந்த தனியாக ஒரு பீஸே கிடைக்கும். தனியாக பீஸ் வச்சு மாற்றினாது உங்களுக்கு விலையும் கம்மி, ரேட்டும் கம்மி. உங்களுக்கு பண்ணுறது ஈஸியாக சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஒரு BS6ல் பெட்ரோல் கண்டிப்பாக நம்ம திருடவே முடியாது. ஓகேங்களா? திருடுறதுக்கு நிறைய இருக்குது, ஆனால் மேக்ஸிமம் திருட முடியாது. வண்டி கீ இருந்தால் தான் பெட்ரோலே வெளில வரும். ஆன் பண்ணால் தான். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோ பார்க்கலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு BS6 வண்டி தான். இது கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பார்த்தா பெட்ரோல் லீக்குன்ற கம்ப்ளைண்ட்டு. கீ ஆன் பண்ணாவே பெட்ரோல் அப்படியே வெளில ஊற்றுதுங்கன்ட்டு. ஆனால் இந்த வண்டியில் பார்த்தா இது பெட்ரோல் வந்து யாரோ எடுத்துருக்காங்க, அதை திருடியிருக்காங்க. இது சாதாரண நம்ம வண்டி டேப் மாரி இந்த டியூப் என்ன பண்ணிடுறாங்க, இதில் வர லைனை கட் பண்ணியிருக்காங்க. கட் ஆன உடனே இது இன்ஜெக்டரும் நிறைய பேர் தெரில இதுக்கு. ஓகேங்களா? இது கட் ஆகினா கூட இது வழியாக பெட்ரோல் வராது. இது ஸ்டார்ட் பண்ண உடனே தான் வரும். கீயை போட்டு ஆன் பண்ணால் தான் வரும். அதனால் இது வந்து நாளத்தில் கேட்டிருக்காரு. இது வந்து செட்டாகவே இன்ஜெக்டரை செட்டாகவே மாற்றலான்னு இருக்காங்க. இது கண்டிப்பாக இன்ஜெக்டரை செட்டாக மாற்றினா கண்டிப்பாக 1200 1300 அந்த ரேஞ்சு வரும். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பிளாஸ்டிக் வண்டி தனியாக இப்போ ஆர்டர் கொடுத்து வர வைக்கலாம். இப்போ அதை தான் இப்படி காமிக்க போகிறேன். இப்போ இந்த வண்டியில் அப்புறம் எப்படி கட் ஆயிடுச்சு. இப்போ நான் கீ ஆன் பண்ணுறேன். ஒரு நிமிஷம். இப்போ பாருங்க, நான் கீ ஆன் பண்ணோன்னே அந்த பம்பு ஒர்க் ஆகும். இப்படி இந்த மாதிரி அடிக்கும். இது மாதிரி இந்தமாரி அடிச்சானாவும். ஆனால் இது வந்து கண்டினியூ அடிக்காது. ஓகேங்களா? இதை யாரை கட் பண்ணி கீயை போட்டால் கூட கண்டினியூ அடிக்காது. ஓகேங்களா? நீங்கள் 10 வாட்டி கீயை போட்டால் தான் ஒரு 100 ml அப்படி வரும். அந்தமாரி தான் இது ஃப்ளோட் அடிக்கும். நீங்கள் கீ ஆன் பண்ணாவே டேங்க்லேருந்து கரெக்டாக இன்ஜெக்டரில் வந்து நிற்கும். இங்கே பெட்ரோல் நிற்கும். வண்டி ஸ்டார்ட் பண்ண கூட தான் உங்களுக்கு ஹெட்டுக்கு ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, அதனால் இதுமாரி வண்டி பெட்ரோல் BS6ல் பெட்ரோல் லீக் ஆச்சுனாவே கண்டிப்பாக 100% நீங்கள் எதையுமே பார்க்க வேண்டாம். கண்டிப்பாக இன்ஜெக்டரு கண்டிப்பாக இந்தமாரி யாருன்னா பண்ணியிருக்கலாம். ஏன்னா பெட்ரோல் திருடி இருக்கலாம். அதனால் பெட்ரோல் வரலன்ட்டு விட்டு போயிடலாம். BS6ல் மேக்ஸிமம் பெட்ரோலே திருட முடியாது. ஓகேங்களா? ஆனால் டேங்க்கு மூடி திறந்துட்டு டியூப் போட்டு எடுக்கலாம். ஆனால் வீட்டில் உள்ள இருக்க வண்டிக்கு திடீர்னு டியூப்பை கட்டி எடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக எடுக்கவே முடியாது. இப்போ இதை எப்படி நம்ம மாற்ற போகிறோம் தான் காமிக்கிறேன் வீடியோவில். இது காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த 2 10mm போல்ட் இருக்குல்ல, இதை கட்டணும். ஓகே, இதுக்கு 10ஆம் நம்பர் தான் வரும். மேக்ஸிமம் எல்லா வண்டியிலும் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால் கன்ஃபியூஸ் ஆகுங்க. இப்போ ஒருத்தர் BS6 பற்றி கேட்டிருந்தாரு. இப்போ வரது எல்லாமே BS6ன்றதால நிறைய பேர் இருந்தால் டியூப்பில் கட் பண்ணால் பெட்ரோல் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக வராது. வண்டிக்கு ஆன் பண்ணால் தான் பம்பில் இருந்தால் பெட்ரோலே வரும். எல்லாம் சேஃப்டிக்கு பண்ணியிருக்காங்க. இதுமாரி இது நல்லதாக இருக்குது, கெட்டதாக இருக்குது. இது நம்ம என்ன சொல்கிறது கரெக்டாக. இப்போ பாருங்கள், இந்த பிளாஸ்டிக் வண்டி இது தனியாக பிளாஸ்டிக் வண்டி வாங்கினா எவ்வளோ திரும்ப வரும். இது இதை காமிக்கிறேன். அதுக்கு பிரிச்சுட்டேன். இங்கே பாருங்கள், இது ரேட்டு 188 ரூபா வரும். இதுமாரி 2 போல்ட்டை கட்டணும். இந்த போல்ட்டு கட்டி லைட்டாக ஷேக் பண்ணி வெளில எடுக்கணும். ஏன்னா இன்ஜெக்டர் உள்ளே இருக்கும், இன்ஜெக்டருக்கு இல்லை. அதுமாதிரி ஷேக் பண்ணி எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இதுதான் இன்ஜெக்டர். ஓகேங்களா? இப்போ நிறைய பேர் இன்ஜெக்டர் பிளாக் ஆகிடுச்சுன்னா இந்த சின்ன ஹோல்ஸ் இருக்குது. இதெல்லாம் லேசரில் போடுற ஹோல்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா? அதனால் நம்ம கிண்ணுலாம் குத்தக்கூடாது. நான் இது வீடியோ க்ளீன் பண்ணுற வீடியோ போட்டிருப்பேன். ஓகேங்களா? இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹெட்டில் வந்து அடிக்கும். ஹெட்லேருந்து அடிக்கும்போது கரெக்டான இடத்துல வந்து அடிக்கும். இந்த ஹோல்ஸ் இப்போ அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. நம்ம பின்னெல்லாம் குத்துனீங்கன்னா கண்டிப்பாக வண்டி மிஸ் ஆகும். ஹோல்ஸ் மிஸ் ஆகிடும், வேறு பிரச்சனை வந்துடும். அப்புறம் ரீப்ளேஸ் தான் அது. அதனால் க்ளீன் பண்ண W40 போட்டு க்ளீன் பண்ணுங்கள். இப்போ இந்த சாக்கெட்டை கட்டணும். ஓகே, சாக்கெட்டை கட்டியாச்சு. இந்த சாக்கெட்டை கட்டிட்டு இப்போது இதை இன்ஜெக்டரை வந்து ஷேக் பண்ணி இதில் தனியாக நம்ம எடுத்துடலாம். இதை நீங்கள் அர்ஜென்ட் பண்ணிங்கன்னா செட்டாக தான் கொடுப்பாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆர்டர் கொடுத்து வேணால் வாங்கலாம். இதுதான் புதுசு. சரிங்களா? இந்த இது உடஞ்சாலே கண்டிப்பாக இதை வண்டி மாற்றலாம். இன்ஜெக்டர் சேர்த்து மாற்ற வேண்டாம். இதுதான் இன்ஜெக்டர் உட்கார இடம். இது ஓரிங் வச்சு உட்காரணும். ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்கள், இந்த ஹோல்ஸில் கரெக்டாக வச்சு இந்த மாதிரி ஷேக் பண்ணி அதிலே ஒரு காடி மாதிரி கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக உட்காரம் உள்ள உங்களுக்கு. ஓகேவா? ஓகே, மாட்டியாச்சு. இப்போ எடுத்து நம்ம மாட்ட வேண்டியதான். சிம்பிள் வேலை. மிஞ்சி போனால் நம்மளே மாட்டதான் ஒரு 5 நிமிஷத்துக்கு டக்குன்னு மாட்டிக்கலாம். அது சாக்கெட்லாம் ரொம்ப கஷ்டமாக கிடையாது. இதுமாரி ஒரே பின்னு தான். இதை மாட்டும் போது தான் இந்த பக்கம் போகிறாயிருக்கும். இது இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் டஸ்ட் இல்லாமல் பார்த்துங்க. இதில் தான் நம்ம இன்ஜெக்டர் உட்காரோம்.
இதில் வச்சு அப்படியே கொஞ்சம் ஷேக் பண்ணணும். ஏன்னா ஓரிங் இருக்கும், ஓரிங் உள்ளே போயிடும். நீங்கள் அதுக்கப்புறம் போல்டு போட்டாவே போல்டு கரெக்டாக டைட் ஆகிடும், உள்ளே போயிடும் உங்களுக்கு. இது விலையே 188 ரூபா தான். இது தைரியமாக ஃபுல் டைட் பண்ணணும், அதெல்லாம் தைரியமாக பண்ணலாம். ஓகேங்களா, இது முடியாது. ஒரு வீட்டில் சாகிலாம் கரெக்டாக சொல்லிதான் பார்த்துங்க. ஓகே, இப்போ ஃபுல் டைட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு நிமிஷம் உட்கார. ஓகே, இப்போ நம்ம ஃபுல் டைட் பண்ணியாச்சு ரெண்டுத்தையும். இப்போ இந்த லைன் அதில் கொடுத்துட்டு வந்துடும், பம்ப் லைனை. இந்த நாப்பு தான் பழைய நாப்பு. ஓகேங்களா, இது உடஞ்சிச்சு. அதனால் புதுசாக இந்த இது மாற்றிருக்கோம். இப்படி பம்ப் பண்ணாமல் போகிறோம், அது உள்ள பஸ் இதாகிடும். இதுக்கு மேலே 2 கொடுத்துருப்பாங்க, இந்த பட்டன் மாரி. இதை வழுத்துனாவே இது வெளில எடுத்துலாம் ஈஸியாக நம்ம. ஓகேங்களா, இப்போ வண்டி கீ போடுறோம் பாருங்கள், இந்த லீக்கும் இருக்காது. ஆன் பண்ணு. இந்த கீ போட்ட உடனே நம்ம மோட்டர் ஓர சவுண்டுக்கு வர கேட்குது. அவ்வளோதான், பக்காவாக இருக்குல்ல. திருப்பி செட் பண்ணு. ஓகே, இந்த கஸ்டமருக்கு ஒரு 200 வேலையை முடிச்சோம் நம்ம. ஓகே, இதுக்காக நம்ம 1000 2000 செலவு பண்ண வேணாம். ஓகேங்களா, ஆனால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து நம்ம கண்டுபிடிச்சி பண்ண போகிறோம். ஏன்னா இதில் முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வேண்டியதுக்காகனா, BS6ல் பெட்ரோல் லீக் ஆச்சுனாவே நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணுறது இதை தான். வேறு எதையுமே நீங்கள் கட்டி பார்க்காதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுமாரி ஆச்சுனாவே நீங்கள் இன்ஜெக்டர் மேலே பாருங்கள். இன்ஜெக்டரால் தான் கண்டிப்பாக எதனா ஒரு பிரச்சனை இருக்கும். இன்ஜெக்டர் உள்ளே வர ஓரிங் எதனா கட் ஆகிருக்கும். அந்தமாரி விஷயம் தான் இருக்கும், தவிர வேறு பெரிய விஷயமே இருக்காது. ஓகேங்களா, அதில் சென்சார் போச்சு, அது போச்சு, இது போச்சுன்னா அதில் ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக மேக்ஸிமம் இது நம்ம கழட்டி மாட்டும் போது கண்டிப்பாக சென்சாரில் எம்எல்ஏடி கண்டிப்பாக எரியும். அதை நம்ம கீ ஒரு 5 வாட்டி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டாவே வண்டி அதுவும் சரியாயிடும். ஓகேங்களா, இல்லைனா ஆன் பண்ணிட்டு ஒரு 5-6 கிலோமீட்டர் ஓட்டினாவே தானாகவே எரர் ஆகிடும் அது. அதனால் BS6 வண்டி வச்சுருக்குங்க. பெட்ரோல் லீக் ஆச்சுனாவே கண்டிப்பாக இதை பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் பெட்ரோல் திருடுறாங்க. ஆனால் அந்தமாரி இதுதான் இது சேஃபாக கொடுத்துருக்காங்க. ஆனால் அதையும் உடைச்சா நம்மளுக்கு தான் செலவு. அதனால் கொஞ்சம் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, இதனால் கமெண்ட் தான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் நான். இதோட ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பை. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்களும் இதுமாரி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வண்டி இல்லை உங்கள் ஃப்ரெண்டு வண்டியை இதுமாரி பெட்ரோல் யாருன்னா திருடும்போது இதுமாரி நாபை கட் பண்ணிட்டாங்கன்னா இப்போ ஈஸியாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இதுக்கு நம்ம சேஃப்டியாக எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இதே சேஃப்டி தான், BS6 சேஃப்டி தான். அது மீறியும் நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுறாங்க. அதனால் BS6ல் பெட்ரோல் எடுக்கும்போது இந்த நாபை வந்துச்சுன்னா சிம்பிளாக ஈஸியாக மாற்றலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆர்டர் பண்ணி வர வச்சு மாற்றலாம். இது நல்ல வீடியோ பார்ப்போம். பை.